சகோதர சிநேகம். சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவது. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்ததுண்டு. கர்த்தர் தங்களுக்கு நியமித்திருக்கிற ஆவிக்குரிய கடமைகளை எபிரெயர்கள் நிறைவேற்ற வேண்டும். நிருபத்தின் ஆசிரியர் இங்கு 2 முக்கியமான கடமைகளை ஆலோசனையாக சொல்லுகிறார். அவையாவன: சகோதர சிநேகம், அந்நியரை உபசரிப்பது. கிறிஸ்தவ மார்க்கத்தின் உபதேசம் அன்பின் உபதேசமாகும். விசுவாசம் அன்பினால் கிரியை நடப்பிக்கிறது. கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் கர்த்தரிடத்திலும் மனுஷரிடத்திலும் அன்பு கூற வேண்டும். பிறரோடு நாம் சகோதர சிநேகத்தோடு இருக்க வேண்டும். சகோதர சிநேகம் எப்போதும் நிலைத்திருப்பதில்லை. சில சமயங்களில் சகோதர சிநேகம் நம்மை விட்டு காணாமல் போய்விடும். நாம் பாடுகளையும் வேதனைகளையும் அனுபவிக்கும் போது நமக்கு பிறருடைய சகோதர சிநேகம் அதிகமாய் தேவைப்படுகிறது. மற்றவர்கள் நம்மிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று எதிர்பார்ப்போம். ஆனால் நாம் உபத்திரவப்படும் போது மற்றவர் மீது சகோதர சிநேகமாய் இருக்க மறந்து விடுவோம். விசுவாசிகள் எல்லோருமே சகோதர சிநேகத்தோடு ஜீவிக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் அன்பு கூற வேண்டும். நம்முடைய கர்த்தராகிய தேவன் நமக்கு பரலோக பிதாவாக இருக்கிறார். நாம் தேவனிடத்தில் அதிகமாய் அன்பு வைத்து ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ச்சி பெறும்போது நாம் மனுஷரிடத்திலும் அன்பு வைத்து வளர்ச்சி பெற வேண்டும். கிறிஸ்துவின் நிமித்தமாய் நாம் ஒருவருக்கொருவர் அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நம்மிடத்தில் அன்பு இல்லை என்றால் நமக்கு ஒன்றுமில்லை. நாம் அந்நியரை உபசரிக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்மிடத்தில் சகோதர சிநேகத்தோடு அந்நியரை உபசரிக்கும் சுபாவமும் இருக்க வேண்டும். விசுவாசிகளாகிய நாம் நமக்கு வேண்டியவர்களை மாத்திரம் உபசரித்தால் போதாது. உலக பிரகாரமான ஜனங்கள் தங்களுக்கு வேண்டியவர்களை அன்பாய் உபசரிக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமோ நமக்கு வேண்டியவர்களையும் உபசரிக்க வேண்டும், அந்நியர்களையும் உபசரிக்க வேண்டும். அந்நியர்களில் சிலர் தங்குவதற்கு எந்தவிதமான வாசஸ்தலமும் இல்லாமல் பரிதாபமான நிலைமையில் இருக்கலாம். அவர்களுக்கு நம்முடைய இருதயத்தில் முதலாவது இடம் கொடுக்க வேண்டும். நமக்கு வாய்ப்பு இருக்குமென்றால் நம்முடைய வீடுகளில் அவர்கள் தங்குவதற்கு இடம் கொடுக்கலாம். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்புகளுக்கும் வசதிகளுக்கும் ஏற்ற பிரகாரம் நாம் அந்நியரை நம்முடைய வீடுகளில் தங்க வைக்கலாம். ஒரு சிலர் அந்நியரை உபசரிக்கும் போது தங்களுக்கே அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்திருக்கிறார்கள். அந்நியரை உபசரிக்கிற தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கனப்படுத்துகிறார், அவர்களை ஆசீர்வதிக்கிறார், அவர்களுக்கு மேன்மையான சிலாக்கியங்களை கொடுக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் அந்நியரை உபசரிக்கிற ஊழியக்காரராய் இருக்க வேண்டும். அப்போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு விசேஷித்த வழிகளில் வரும். சில சமயங்களில் நாம் நினைப்பதற்கும் அதிகமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சில வேளைகளில் நாம் மனுஷரை உபசரிப்பதாக நினைப்போம். ஆனால் நாம் அறியாமலேயே தேவ தூதரை உபசரித்துக் கொண்டிருப்போம். விசுவாசிகளுக்கு கூறப்பட்டிருக்கும் கட்டளைகள்: சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவது. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். கட்டப்பட்டிருக்கிறவர்களோடு நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு தெரியாதிருங்கள். கிறிஸ்துவின் முன்மாதிரியை பின்பற்றுங்கள். அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். நன்மை செய்ய மறவாதிருங்கள். தான தர்மம் பண்ண மறவாதிருங்கள். உங்களை நடத்துகிறவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். உங்களை நடத்துகிறவர்களையும் பரிசுத்தவான்கள் யாவரையும் வாழ்த்துங்கள். தேவ தூதரை தரிசித்த மனுஷர்கள்: ஆகார், ஆபிரகாம், லோத்தும் சோதோமியரும், யாக்கோபு, மோசே, பீலேயாம், யோசுவா, இஸ்ரவேல், கிதியோன், மனோவாவின் மனைவி, மனோவாவும் அவனுடைய மனைவியும், தாவீது, எலியா, எலிசாவும் அவனுடைய வேலைக்காரனும், அசீரியர்கள், எபிரெய பிள்ளைகள், நேபுகாத் நேச்சார், தானியேல், சகரியா, யோசேப்பு,
மரியாள், சகரியா, மேய்ப்பர்கள், இயேசு, சில ஸ்திரீகள், சீஷர்கள், பேதுருவும் யோவானும், பிலிப்பு, கொர்நேலியு, பேதுரு, பவுல், யோவான்.